சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சென்னையில் பல ஹோட்டல்களில் அடுப்புகள் அணைந்து கிடக்கும் நிலையில் அதன் தாக்கம் குறித்து விரிவாக தற்போது பார்க்கலாம். தலைநகர் சென்னையில் பல்லாயிரக்கணக்கான சிறிய மற்றும் நடுத்தர உணவகங்கள் உள்ளன. இங்கு நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் உணவருந்த வருகின்றனர். ஆனால் கடந்த ஒரு வாரமாக இந்த உணவகங்களின் முதுகெலும்பாக விளங்கும் 19 கிலோ வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது. நேற்று வரைக்கும் கொஞ்சம் விலை அதிகமாக வச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த ஸ்டாக்கும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை. கடை நடத்த ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வழக்கமாக எவ்வளோக்கு வாங்குவீங்க? இது எவ்வளோக்கு வாங்கிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே 2000 ரூபாய் அப்படி கொடுத்தாங்க ஒரு பெரிய சிலிண்டர், 19 கிலோ சிலிண்டரு. இப்போ 2500ன்றாங்க. 3000 கொடுத்தாலும் கிடைக்கவே மாட்டேங்குது. எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. நேற்றே கூட 2500 தான் வாங்கினேன். 3 சிலிண்டர் வச்சுக்கிறேன். அதை வச்சு தான் 3 நாளைக்கு ஓட்டணும். ஆனால் சமாளிக்க முடியாது. நாளைக்கெல்லாம் ஒரு நாள் தான் கடை திறக்கலாம். அதுக்கப்புறம் கடை திறக்க முடியாது. எங்கள் கடையில் ஒரு 13 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி பண்ண போகிறோன்னு தெரியல. அவங்களுக்கு சமைச்சு கடையை லீவு விட்டால் கூட சமைச்சு போடுறதுக்கு சிலிண்டர் இல்லை. சாதாரண நாட்களில் 1800 முதல் 1900 ரூபாய் வரை விற்கப்படும் வணிக சிலிண்டர்கள் தற்போது 2500 ரூபாய் வரை விற்கப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளது. விநியோகஸ்தர்களிடம் சிலிண்டர் இல்லை என சொல்லப்படும் நிலையில் கள்ளச்சந்தையில் மட்டும் சிலிண்டர்கள் எப்படி தடையின்றி கிடைக்கின்றன என்பதுதான் தற்போதைய பெரிய கேள்விக்குறி. இந்த தட்டுப்பாடு வெறும் வணிக பாதிப்பு மட்டுமல்ல, இது ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதார சிக்கல். ஒரு நடுத்தர ஹோட்டலில் குறைந்தபட்சம் 10 முதல் 15 பணியாளர்கள் வேலை செய்கின்றனர். சிலிண்டர் இல்லாத காரணத்தால் கடையை மூடினால் அந்த பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாத நிலை ஏற்படும். பல உரிமையாளர்கள் ஏற்கனவே தங்கள் ஊழியர்களிடம் நாளை முதல் வேலைக்கு வர வேண்டாம் என சொல்லும் துரதிருஷ்டவசமான சூழலுக்கு தள்ளப்பட்டு உள்ளனர். சிலிண்டர் இல்லைன்னா கடையை நடத்த முடியாது இல்லைங்க. பாதிப்பு அப்புறம் தானேங்க. சிலிண்டர் தான் எதுவுமே யூஸ் பண்ண முடியும், கடையை திறக்க முடியும். ஒரு நாளைக்கு உங்க கடைக்கு எத்தனை சிலிண்டர் தேவை, எத்தனை கிடைக்குது? 3 சிலிண்டர் தேவைப்படும் டெய்லி. ஆமாம், ஒரு நாள் தான் 3 சிலிண்டர் வாங்கிடுவோம். ஆனால் இன்னைக்கு கிடைக்கல. இந்த இருக்குது, இதை வச்சு தான் 2 நாளைக்கு வரைக்கும் ஓட்டணும். அப்புறம் தான் பார்க்கணும். சிலிண்டர் கிடைக்காத பட்சத்தில் அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? வேறு கிடைக்கலன்னா ரொம்ப அதிகமான விலையெல்லாம் கொடுத்து வாங்கிட்டு வந்தால் கட்டுப்படி ஆகாது. அதனால ஒரு நாளைக்கு கடையை லீவ் விட்டுட்டு அடுத்து தான் திறக்கலாம்னு ஐடியாவில் இருக்கும். தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் எரிவாயு நிறுவனங்களின் விநியோக சங்கிலியில் ஏதேனும் சிக்கல் உள்ளதா அல்லது செயற்கையான தட்டுப்பாடு உருவாக்கப்படுகிறதா என்பதை அரசு உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும். குறிப்பாக கள்ளச்சந்தையில் சிலிண்டர்கள் விற்கப்படுவதை தடுத்து முறையான விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதே ஹோட்டல் உரிமையாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. நிச்சயமற்ற ஒரு சூழலில் சென்னையின் உணவகத் தொழில் தள்ளாடிக் கொண்டிருக்கிறது. 48 மணி நேரத்திற்குள் சிலிண்டர் வரத்து சீராகாவிட்டால் பல 100 ஹோட்டல்களில் இன்று விடுமுறை என்ற வாசகம் தொங்குவதை தவிர்க்க இயலாது. ஒரு கோடியே 27 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.